உடனே அந்த வைஷ்ணவங்களுக்கு என் மேல போவாங்க. பிரசங்கம் முடிஞ்சது, எனக்கு மாலையில போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் சுவாமிநாதன் வந்தான், பஸ்ஸுக்கு சீக்கிரம் நீங்க போகணும், ஏன்பாங்க அவங்க ரொம்ப அடிக்கி திட்டம் போடுவாங்க, நீங்க ரொம்ப தாக்கிட்டீங்களா அவங்கள, அதனால அவன் பஸ் ஏறதுக்குள்ள அடிச்சுன்னு அவரை அப்படியே திட்டம் போட்டுட்டாங்க, நீங்க பஸ் ஏறி போகணும். இதெல்லாம் பிறகு இவன் 4-5 பேரை கூட கூப்பிட்டு வந்து மகாராஜாபாத்துல ராத்திரி 10 மணிக்கு பஸ் ஏற்றி ஆற்காட்டுக்கு அனுப்புறாங்க. அங்க காரணம் அப்பொழுது இந்த கணபல நேரம் சரத்தையும் ஞாபகம் அடிக்க வந்தாங்க. எத்தனை பேர் அடிக்க உடனே சேலஞ்ச் பண்ணி 1 மாசம் கழிச்சு அதே உதவி எனக்கு பிரசங்கப்படுத்தலாம். இந்த அடிக்க வரன்னு பார்ப்போம், இன்னொரு கோட் போடுறேன், நானிக்கா இன்ஜெக்ஷன் கொடுக்க போறேன். அதே மாதிரி இன்னொருக்கு அதே மாதிரி என் முன்னாடி ஒரு ஜானகிராம ஒரு ஆள் வயசானவர், அவர் நான் பிரசனம் அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு திரும்ப பண்ணேன். அழுகுறேன், முடிய கை பிடிச்சார். நேற்று தான் இந்த வைஷ்ணவர்களை என்னை தாக்கிட்டாங்க, இன்னைக்கு கண்ட மாதிரி வைத்துட்டாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு அப்புறம் உங்க பிரசங்கத்துக்கு நீ பதில் வந்துருச்சு. அவங்க கேட்ட கேள்வி சாமியா பார்த்து உங்களுக்கு பேச வச்சுட்டாரு. அவர் அருந்தகிரி 1963. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சரித்திரம் கடம்புல நாயனார் சரித்திரம். அந்த நாயனாருடைய அருள் வாழ்க்கை வரலாற்றினை தெய்வ சேகரார் பெருமான் இவ்வாறு சித்தரிக்கிறார். வழக்கம் போல 11ஆம் திருமுறையில ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பிகள் இந்த நாயனாருடைய வரலாற்றை எப்படி சொல்றாரு பார்த்துட்டு திருத்தொண்டர் புராண சரத்துல உமாபிஷேகம் பாடுறான்னு பார்ப்போம். 11ஆம் திருமுறை. நன்னகராய இருக்கு வேலூர் தனின் நல்குறவாய் பொன்னகராய நற்றில்லை புகுந்து புலிச்சரத்து மன்னராய அரற்கு நல் புல்லால் விளக்கு எரித்தான் கண்ணனில் தோல் எந்தை தந்தை வீரான் எம் களம்புள்ளதே நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இனி உமாபேஸ்வரம் அவர் அருள் செய்த திருத்தொண்டர் புராண ஸ்தலத்துல இந்த நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு திருப்பாடல் அதை காணலாம். இலகு வட வெள்ளாற்று தென்பால் வாழும் இருக்கு வேலூர் அதிபர் எழுதார் சென்னி கலை நிலவார் அடிபரம் கணம்புள்ளர் தில்லை கருது புரீச்சரத்து அரற்கு காதல் தீபம் நிறைதர தாமிட மிடியார் ஒரு நாள் புல்லால் நீடு விளக்கிட அதுவும் நேராக தலை மயிரின் எரி கொள்ளும் அதனால் நாதன் தாவாத வாழ்வு அருளும் தன்மையாரே நம பார்வதி பதையே மகாதேவா. இவ்வளவு செய்தியே ஒரு பாட்டு வந்துச்சு திருத்தொண்டர் புராணசாரம். எனவே கணம்புல நாயனாருடைய அற்புதமான சரித்திரத்தை நாம் அறிந்துள்ள விஷயம், திருவிளக்கிடம் கோயிலுக்கு போகும்போது வெறுங்கையோட போக அப்ப என்ன பண்ணணும், ஒரு சின்ன பாத்திரத்துல நெய் எங்கெல்லாம் தீபம் இல்லையோ அங்கெல்லாம் தீபம் பிரகாசமா எரியக்கூடிய இடங்கள் கோயில நிறைய இருக்கு. தீபம் எங்கெல்லாம் பிரகாசமா இருக்குன்னு கேட்டா நவக்கிரகத்துல பிரகாசமா இருக்கு. சனீஸ்வரனுக்கு கேட்க வேண்டாம், எக்கச்சக்க விளக்கு இருக்கு. மூலஸ்தானத்துல சாயபத்து விளக்கு இருக்கு. காரணம் பாருங்க, அங்க கொண்டு நவக்கிரகத்தை ஜோசியம் இருக்கான். நல்லா ஒரு பக்கம் நெய் கொண்டு போய் செவ்வாய்க்கு போடியாது, நெய் முடியாது, தீபத்துக்கு முடியாது. ஜோசி என்ன சொன்னா அப்படின்னு இந்த காலத்தில் மூலஸ்தானத்துல சாமி ஒரு சின்ன விளக்கு மினிக்கும் அங்காயங்கள். ஆனால் நாயனாருடைய வாழ்க்கை சிவாலயத்துல உள்ளும் புறமும் நிறைய விளக்கு எரித்து உத்தமம் என்று வாழ்ந்து காட்டிய நாயனார். நறுகுறவு வரும வந்த போதும் யாசகம் எடுக்கக்கூடாது உறுதிப்பார். யார்கிட்டையும் போய் எனக்கு இது கொடுன்னு கேட்கக்கூடாது. அதான் முக்கியம். சுவாமி இருவே நான் பெருமையை சொல்றேன். இதுவரைக்கும் ஆச்சு நம்முடைய சங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் நன்கொடைய நீங்க கொடுங்க நீங்க விடுங்க கேட்க நிறைய எல்லாரும் கொடுத்துங்க. யார்கிட்டையும் பொதுவா சொல்றேன்,
நிறையுது. நடராஜர் அபிஷேகம் 2 நாளைக்கு முன்னாடி செஞ்சோம். ஆணை ஊத்துறான் கூட சொல்றான். அந்த கணக்கு முதல் பக்கத்தில் 2000 ரூபாய், அடுத்த பக்கத்தில் 1000 3000 தாண்டிட்டு சார் வருவாங்க. அதுக்கு 2 நாளைக்கு மேலதான் நம்முடைய திருக்கல்யாணம் காஞ்சிபுராணத்தை வச்சிருக்கோம், அதுக்கு வசூல். அதுக்கு முன்னால்தான் இங்கே மாணிக்காசன் குரு பூஜை, அதுக்கு வசூல். அது மாதிரி நடந்துட்டே இருக்கு. யார்கிட்டையும் போய் அதுக்கிறேன் ஒரு 500 ரூபாய் கைமாத்தாங்க, அது கேட்க சாமி வைக்கிற கஷ்டம் இருக்கு, பல கஷ்டம் இருக்கு. ஆனா சாமி அப்படி கேட்க வைக்க நான் சொன்ன திருவள்ளுவர் சொன்னேன், ஒரு பசுவுக்கு தண்ணி கொடுக்கணும், தாகமா தடுக்குது, அப்ப கூட நீ தண்ணி ஒரு உடனே யாசகம் கேட்காதீங்க, இல்லையா குளத்துல கடத்துல போய் இறைச்சிட்டு வா, பக்கத்துல போய் ஒரு சின்ன தண்ணியார பசு துடியா துடிக்கு செய்யாதிருக்கிறேன். அது குறி பண்ணிடலாம். நம்ம அப்படி உறுதிப்பாடு நமக்கு இருக்கணும், யாச்சுமே கேட்க கூடாது. அப்படி கேட்காம வாழ்வு நடத்தணும். சாமி சாமி அனுகிரகம் அதான் முக்கியம். நாயன்மார்கள் அப்படி வாழ்ந்தார்கள், யாச்சுமே கேட்க கெஞ்சல கொஞ்சல ஒண்ணு சொல்ல இருக்கவே கடைசியில தன் உடம்பால தன் உயிரை தியாகம் பண்ண அந்த சரித்திரம் கணம்புல நாயனான சரித்திரமா